ஹாய் கைஸ், நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை காலேஜ் முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கீங்க, இல்லை படிக்கிறதுக்காகவோ வேலைக்காகவோ துபாய் போறீங்கன்னா இந்த பாட்காஸ்ட்டை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சுமார் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் படிக்கும்போது கெரியரை பற்றின எந்த தாட்டுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட் மோடில் தான் நான் சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இருக்க காலேஜ் பசங்க நிறைய பேர் என்ஜாய்மெண்ட்டை தாண்டி அவங்க கெரியரை ஷேப் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களை ப்ரீ பிளான்டாக வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரி விஷயங்களை தான் நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ரெஷராக எப்படி வேலை தேடுறது, ஃப்ரெஷருக்கு உண்மையாகவே வேலை கிடைக்குமா கிடைக்காதா, ஃப்ரெஷர்ஸ் கோர்ஸ் பண்ணலாமா, ஃப்ரெஷர்ஸ் என்னெல்லாம் கோர்ஸ் பண்ணலாம், இல்லை ஃப்ரெஷர்ஸ் காலேஜ் முடிச்சோடனே வேலைக்கு போகலாமா, இல்லை அப்ராட் போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாட்காஸ்ட்டை ரிலாக்ஸாக உட்காந்து ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ பிரதர், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ ஹாய் பிரதர், என் பேர் ராகுல். நான் பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். இந்த இயர் தான் பாஸ் அவுட் ஆனேன். அண்ட் என்னோட 12th வந்துட்டு 543 மார்க்ஸ் எடுத்திருந்தேன். பயோமேத்ஸ் குரூப் தான் எடுத்திருந்தேன். அண்ட் இப்போ நான் அடுத்து ஃபியூச்சரில் வந்துட்டு பிஜி பண்ணலான் இருக்கேன். அதுக்கு நான் அப்ராட் போகிறேன். துபாயில் வந்துட்டு ஹல்ட் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் ஸ்கூல் அப்படின்ற ஒரு காலேஜில் மாஸ்டர்ஸ் இன் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் பண்ணுறோம். இப்போ 12th பயாலஜி சூஸ் பண்ணியிருக்கீங்க, ஆனால் காலேஜில் இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஐடி பயாலஜி எடுத்தால் நம்மளுக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்ஷன் கிடைக்கும், எல்லாமே அக்சஸ் பண்ணலான்னு தான் சொன்னாங்க. ஸோ அதையும் தாண்டி நான் பயோ மேத்ஸ் அப்படின்றதுனால தான் எடுத்திருந்தேன். எனக்கு மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இதெல்லாமே எனக்கு பிடிக்கும். பயாலஜி எடுத்துட்டு நீங்கள் அடுத்த ஒரே ஆப்ஷன் நீங்கள் டாக்டர்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம பெருசாக ப்ராப்ளம் சால்விங் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ நான் அது ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வேற என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு தேடினப்போ ஐடி இல்லாட்டி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் இதில் வந்துட்டு கோடிங் வழியாக நீங்கள் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணுவீங்க, விச் இஸ் சிமிலர் டு மேத்ஸ். நீங்கள் மேத்ஸ் நல்லா பண்ணால் ப்ரோக்ராம் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னாங்க. அதனால நான் ஐடியை ஸ்விட்ச் பண்ணேன் ப்ரோ. ஸோ ஒரு 12 வருஷம் முன்னாடி ப்ரோ, நானும் வந்து 10th முடிச்சு 11th போகும்போது பயாலஜி குரூப் சூஸ் பண்ணேன். ஸோ எதனால் சூஸ் பண்ணேன்னா பயாலஜி படித்தா என்னன்னாலும் ஆகலாம்னு நினச்சி தான் சூஸ் பண்ணேன். இந்த பாயிண்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பயாலஜி படித்தா என்னன்னாலும் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எப்படி பார்க்குறீங்க? இந்த பாயிண்ட்டில் பாதி உண்மை பாதி போய் ப்ரோ. நீங்கள் சொல்கிற மாதிரி பயாலஜி படித்தா ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்ஷன் இருக்கும், என்ன வேணால் ஆகலாம். ஆனால் அந்த பாத்வே வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்கும் அப்படின்றதுக்கு நானே ஒரு பயோமேத்ஸ் எடுத்துட்டு அடுத்த ஐடி வரும்போது என் கூட இருக்க கிளாஸ்மேட்ஸ் ஃபுல்லாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு ஐடி வந்தவங்க. அவங்களுக்கு இதோட பேசிக்ஸ் எல்லாமே தெரியும். ஆனால் நான் வந்துட்டு ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு 1 month கிட்ட நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன். எனக்கு எதுவுமே பேசிக்ஸே தெரியாது. பைத்தன் இல்லை HTML CSS எடுக்கிறீங்கன்னா அது நான் கற்றுக்கிற அந்த டிரான்சிஷன் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் இப்போ ஐடி ரிலேட்டடாக இருக்க போகிறீங்க, இல்லை மேத்ஸ் பிடிக்கும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா 11th முன்னாடியே ஒரு கிளியரான ஒரு கிளாரிட்டியோட ஒரு கெரியர் கைடன்ஸோட நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களோட பார்த்து. ஸோ காலேஜ் முடிச்சு நிறைய இடத்துல வேலை தேடி இருப்பீங்க. ஒரு ஃப்ரெஷராக வேலை தேடின அனுபவம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? அந்த அனுபவம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ப்ரோ. ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் ஒர்க் தேடும் போது நிறைய கம்பெனி என்னென்னா ஒரு ஃப்ரெஷர் கிட்ட எதிர்பார்க்கறத விட அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் ஃப்ரெஷருக்கு வேலையே கிடைக்காதுன்னு சொல்கிறாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? அது அப்படின்னு சொல்லிட முடியாது ப்ரோ. நீங்கள் உண்மையிலே நீங்கள் வந்துட்டு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இதே நம்ம நிறைய பேர் வந்துட்டு இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்கும், இன்ஜினியரிங் சேர்ந்துட்டும் சும்மா இருக்கணும் வேலை கிடைக்கிறது கஷ்டம். இதுதான் நிஜம். நான் என் கூட படித்தவங்க பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 80% கிட்ட பிளேஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதனால பிளேஸ்மெண்ட் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ப்ரோ. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா படித்தா வேலை கிடைக்கும், இப்போ நான் சேர்ந்துட்டேங்கிறதுக்காக வேலை கிடைக்காது, இன்ஜினியரிங் படிச்சேங்கிறதுக்காக வேலை கிடைக்காது. இது வந்துட்டு நம்ம மார்க்குக்காக எப்பயும் அதுக்கு முந்தின நாள் படித்து எழுதி அந்த மாதிரி கொடுக்குறோன்னா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதே நீங்கள் புரிஞ்சு படிக்கிறீங்க, பிடிச்சி படிக்கிறீங்க, உங்களுக்கு அதில் ஒரு டெப்த் நாலேஜ் இருக்குன்னா ஈஸியாகவே வேலை கிடைக்கும் ப்ரோ. ஸோ நாலேஜ் இருந்தால் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வேலை இருக்குது. ஆமாம், ஏன்னா இப்போ ஸ்கில் பேஸ்டு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்றத அந்த ப்ராசஸ்லேயே செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கில் இருக்குன்னா பிரச்சனையே இல்லை. மார்க் எடுக்கிறோமோ இல்லையோ அந்த ஸ்கில் நம்மள்ட்ட இருக்குன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஒரு ஃப்ரெஷர் வேலை வாங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க? ஃப்ரெஷராக வேலை வாங்கும் போது ஃபஸ்ட்டு சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ப்ரோ. எனி கம்பெனி நீங்கள் போகிறீங்கன்னா த வே யூ எக்ஸ்பிரஸ், நீங்கள் எவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுகிறீங்க, ஸோ இது எல்லாமே வந்துட்டு அவங்க ரொம்ப நோட் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட், நம்ம டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் பேசிக்காக ஒரு DSA இல்லாட்டி ஒரு ஜாவா இதில் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்துட்டு அவங்க நோட் பண்ணுவாங்க ப்ரோ. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், அதில் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் தான், நம்ம எவ்வளோ க்ரியேட்டிவாக சால்வ் பண்ணுறோம் அப்படின்றத அவங்க நோட் பண்ணுவாங்க. செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கோடிங் ரவுண்ட் இதெல்லாம் இருக்கும். இதில் நம்ம எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதுதான் நம்ம ஜாப் வந்துட்டு செக்யூர் பண்ண போகுது ப்ரோ. அண்ட் தேர்ட் வந்துட்டு HR இன்டர்வியூ இருக்கும். அந்த HR இன்டர்வியூ எல்லாமே வந்துட்டு டெக்னிக்கலாக இருந்தாலும் சரி, நான் டெக்னிக்கலாக இருந்தாலும் சரி, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் பிரிட்டி மச் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்துட்டு இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது ஃப்ரெஷர்ஸ்க்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. அதுதான் உங்களோட பெரிய பிரச்சனையாக பார்க்குறோம். கம்யூனிகேஷன் 60, டெக்னிக்கல் 40 இருந்தால் வேலை கிடைக்கும்னு சொல்கிறீங்க. தாராளமாக கிடைக்கும். ஸோ பிரதர், இவ்வளோ பாயிண்ட் சொன்னீங்க.
ஃப்ரெஷர்ஸ் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்ச் சொன்னீங்க. ரெஸ்யூம் பற்றி எதுவுமே அதில் சொல்லலையே. ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு அதுக்கு நிறைய டூல்ஸ் வந்துருச்சு. நம்ம இப்போதைக்கு ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். ஒரு 5, 10 இயர்ஸ் பேக் போனீங்கன்னா, நம்ம ஃபுல்லாவே நம்ம உட்காந்து ஓனா கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ அப்படி இல்ல. நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தோம்னா, ஏஐ அழகா கொடுத்துரும். இப்போ அதையும் நம்ம சீட் பண்ணுற மாதிரி இதை ஹியூமனைஸ் பண்ணலாம். இல்லாட்டி இதில் வந்துட்டு பிளேகியரிசம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்கும் நிறைய டூல்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ ரெஸ்யூம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃப் கேம்பஸ் போறீங்க அப்படின்னா, நிறைய ரெஸ்யூம்ஸ் வரும். லெட்ஸே ஒரு 20 வேகன்சி இருக்க ரோலுக்கு வந்துட்டு 2000 பேர்கிட்ட அப்ளை பண்ணுவாங்க. அப்போ அவங்க ரெஸ்யூம் வச்சு எப்படி ஃபில்டர் பண்ணுவாங்கன்னா, ஏடிஎஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். அதில் வந்துட்டு நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணிருக்கக்கூடாது, ஆத்தென்டிக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு செக்கிங் போகும். அந்த செக்கிங் வந்துட்டு நீங்கள் 5 இயர்ஸ் முன்னாடி நம்ம எப்படி ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுவோமோ அப்படி கிரியேட் பண்ணாலே அந்த செஸ் பாஸ் பண்ணிடலாம் ப்ரோ. அண்ட் இதுக்குன்னு சில கீவேர்ட்ஸ் இருக்கும். அதுக்குமே உங்களுக்கு நிறைய டுட்டோரியல் கைடு எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ரெஃபர் பண்ணி ரெஸ்யூம் கிரியேட் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிரும் ப்ரோ. ப்ரோ இன்றைக்கி ஒரு 2025 பார்த்தீங்கன்னா பிபிஓ கேபிஓ கம்பெனிஸ் எல்லாமே ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து 30,000 சம்பளம் கொடுக்குறாங்க. இதுவே ஒரு ஐடி ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா 5,000 8,000 தான் சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, உங்களோட கெரியர் க்ரோத் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி கம்பெனிஸ் சூஸ் பண்ணுவீங்க? மணி மேட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கேபிஓ பிபிஓ கம்பெனிஸ்க்கே போகலாம் ப்ரோ. ஆனால் நீங்கள் கெரியர் க்ரோத்னு பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டார்ட் அப்ஸில் வந்துட்டு சேலரி அவ்வளோவா இல்லைனாலும் உங்களுக்கு அங்கே லேர்னிங் நிறையா இருக்கும். நீங்கள் உங்களோட கோர்லேயே நிறையா கற்றுக்கலாம். ஸோ அங்கே நீங்கள் கற்றுக்கிட்டு அடுத்து அங்கேருந்து வெளியே வரும்போது ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ்னு இருக்குது. லெட்ஸே கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அந்த ஐடி ஸ்டார்ட் அப்பில் நீங்கள் கற்றுக்கிட்ட எல்லாமே இங்கே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிக்குள்ளே போகும்போது உங்களுக்கு பேசிக்காகவே 10 LPA இருந்தால் ஆரம்பிக்கும். அதனால நீங்கள் இனிஷியலி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இங்கே லேர்னிங் நிறையா இருக்கும். ஸோ நான் என் கெரியர் க்ரோத் அப்படின்ற ஃபோக்கஸ் பண்ணி நான் போடுறேன்னா, ஃபஸ்ட்டு ஐடி ஸ்டார்ட் அப்பில் இனிஷியலாக ஒரு ஃப்ரெஷருக்கு அங்கே ஈஸியாக வேலை கிடைக்கும், நிறையா லேர்னிங் இருக்கும், நிறையா கற்றுக்கலாம். நம்ம தான் அங்கே தப்பு நடக்குது இதுக்கும் நம்ம தான் அதுக்கு பொறுப்பு. இதே சர்வீஸ் பேஸ்டு கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லெவல்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அங்கே லேர்னிங்கே பெருசாக இருக்குது. அதனால் நான் இங்கே ஐடி ஸ்டார்ட் அப்லேருந்து லேர்னிங் கற்றுக்கிட்டு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிக்கு நான் போகிறது கெரியர் க்ரோத்தாக நான் பார்க்குறேன். ஸோ இன்னைக்கு இன்ஜினியரிங் முடிச்ச நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே 25 கொடுக்குறாங்க, 30,000 கொடுக்குறாங்க. எனக்கு பிபிஓ கேபிஓ மாதிரியான கம்பெனிஸை சூஸ் பண்ணுறாங்க. அது வந்து கெரியர் க்ரோத் இருக்குமா? இன்ஜினியரிங் படிச்சுட்டு நம்ம கேபிஓ பிபிஓ போகலாமா போகக்கூடாதா? போகக்கூடாதுன்னு தான் ப்ரோ நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் கேபிஓ பிபிஓ சிம்பிளாக சொல்லணும்னா டேட்டா என்ட்ரி ஜாப் இல்லாட்டி ஒரு கன்சல்டன்சி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் தான் கேபிஓ பிபிஓன்னு சொல்லுவாங்க. அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பசங்களை விட ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு இன்னும் பெட்டரான ஒரு எக்ஸ்போஷர் இருக்கும். அவங்களுக்கு இன்னுமே பெட்டரான கெரியர் க்ரோத் இருக்கும். ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின் போது உங்களோட கெரியர் எங்கே ஃபோக்கஸ்டாக இருக்குன்னா ப்ராடக்ட் பேஸ்ட் இல்லாட்டி லைக் கொஞ்சம் ஐடி கோர்க்குள்ளே இருக்கிறது தான். ஸோ கேபிஓ பிபிஓவில் நீங்கள் உடனே உங்களுக்கு சேலரி கிடைக்கும் 30,000 50,000. இதே நீங்கள் ஐடி ஸ்டார்ட் அப் அந்த மாதிரி அங்கே லேர்ன் பண்ணிட்டு வெளியே வரவனுக்கு வந்துட்டு 10 LPA 12 LPAக்கு போயிருப்போம். ஸோ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கேபிஓ பிபிஓ போகிறது நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். 2025 ஒரு ஃப்ரெஷர் வேலை தேடுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத இவ்வளோ நேரம் சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் 12th பயாலஜி படிச்சிருந்தீங்க, காலேஜில் ஐடி, ஸோ இப்போ மாஸ்டர்ஸ் இன் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த இவ்வளோ சுவிட்ச் ஓவர் எதனால் பிரதர்? இங்கே நம்ம யாருக்குமே பெருசாக கிளாரிட்டி இருக்காது பிரதர், நம்ம கெரியர் எப்படி கொண்டு போக போகிறோன்னு. நம்ம போகிற வழியில் நம்ம கற்றுக்கிட்டு நம்மளுக்கு பிடிச்சது என்ன பிடிக்காது என்ன தெரிஞ்சு பண்ணுறது தான். 12th வந்துட்டு பயாலஜி எடுத்து அங்கேருந்து எனக்கு மேத்ஸ் பிடிக்கும்னு சொல்லி நான் ஐடி எடுத்தேன். ஸோ நான் ஐடி படிக்கும்போது என்னோட காலேஜில் பார்த்தீங்கன்னா நிறையா கிளப்ஸ் இருக்கும், கவுன்சில், ஸ்டூடெண்ட் அசோசியேஷன், இது எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாத்துலேயுமே நான் ஒரு பார்ட்டாகவும் இருந்திருக்கேன். இந்த லேர்னிங்கில் எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, அகைன் நான் ஒரு இன்ஜினியராக 9 to 5 கோட் பண்ணுறது ஈஸியாக, இல்லாட்டி நான் ஒரு ஈவெண்ட் மேனேஜ் பண்ணுறதோ, இல்லாட்டி நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதோ. ஏன்னா நான் ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப் ஒன்று மர்ச்சன்டைஸ், என் ஓன் காலேஜ் மர்ச்சன்டைஸில் வந்துட்டு ஒரு சிஇஓவாக இருந்தேன் 1 இயருக்கு. அதில் வந்துட்டு நாங்கள் இந்த டிஷர்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது, இல்லாட்டி நம்ம காலேஜ்க்கான மர்ச்சன்டைஸ் அப்ளை பண்ணுறது, இது எல்லாமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எனக்கு அதை விட இது என்னோட கப் ஆஃப் டீ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் அகைன் நீங்கள் இப்போது எம்பிஏல இன்டர்நேஷனல் பிஸ்னஸ்னு பார்த்தீங்கன்னா என்டையர்லி ஸ்விட்ச் ஆஃப் கெரியர் கிடையாது. இப்போ நான் ஐடி படிக்கிறேன்னா ஃபியூச்சரில் எல்லா ஸ்டார்ட் அப் எல்லா ஒரு கம்பெனியுமே டெக் ரிலேட்டடாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு டெக்னிக்கலாக ஐடியோட எசன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸுமே இருக்க போகிறது கிடையாது. அதனால இதுலேருந்து நான் இன்னும் டெவலப் பண்ணணும், இன்னும் லார்ஜ் ஸ்கேலுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் போது என்னோட ஐடியை பிஸ்னஸோட இன்டெகிரேட் பண்ணி நான் என்ன புதுசாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு அகைன் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் போடும் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் படிக்கிறேன். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் பண்ண போகிறதா சொன்னீங்க. ஸோ இந்தியாவிலே அதுக்கான நல்ல காலேஜஸ் நிறைய இருக்கும்போது இதனால் ஃபாரின் போய் படிக்கிறீங்க? ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக ஐஏஎம்குள்ளே போகிறது தான் ப்ரோ என்னோட ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா கேட்னு ஒரு எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம் நான் லாஸ்ட் இயர் எழுதியிருந்தேன். எனக்கு 89.07% வந்துருந்துச்சு. பட் அது பார்த்தா நம்ம ஐஏஎம்குள்ளே போகணும் அப்படின்னா. அண்ட் இங்கே ஐஏஎம் பொறுத்த வரைக்கும் 999 அப்படின்ற ஒரு விஷயம், லேட்டரல் பிளேஸ்மெண்ட் அப்படின்ற விஷயத்தில் பண்ணுவாங்க. நாங்கள் படித்த என்னோட சீனியர்ஸ் கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க 10th 90% இருக்கணும், 12th 90% இருக்கணும், காலேஜில் 9 CGPA மேலே இருக்கணும். இவங்களால மட்டும்தான் ஐஏஎம்குள்ளே இருக்க ட்ரீம் ஜாப்ஸை வந்துட்டு கிராப் பண்ண முடியும். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு 10th 12th 90%, ஆனால் காலேஜில் எனக்கு 8 கிட்ட தான் இருக்குது CGPA.
ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு அங்கே எலிஜிபிலிட்டியே இல்லை. எப்படி நம்ம ஒரு ரெஸ்யூம் போட்டு எடுக்கிறோமோ அதே மாதிரி ஐஏஎம்லோட பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அண்ட் இதையும் தாண்டி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரோ. நீங்கள் ஐஏஎம்ல வந்துட்டு படிக்கணும்னா அதுக்கு ரிலேட்டடான இப்போ மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக எதனா ஒர்க் பண்ணியிருக்கணும். நான் ஒரு 2 இயர்ஸ் ஒரு மார்க்கெட்டிங் அசோசியேட்டாவோ இல்லாட்டி எதனா ஒரு ஃபினான்ஸ்லையோ இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எனக்கு ஐஏஎம்ல இனிமேல் பெட்டர் எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஆனால் நான் இப்போது என்னோட யூஜி முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக பிஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் தேடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால இந்தியாவுக்குள்ளே என்னோட கெரியர் க்ரோத் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா ஐஏஎம் எனக்கு செட் ஆகாது ப்ரோ. இதே வந்துட்டு இங்கே ஒரு 2 இயர்ஸ் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஐஏஎம் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். அங்கே போயிட்டு அவங்களுக்கு கெரியர் க்ரோத் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால நான் வந்துட்டு இந்தியா இல்லாமல் அப்ராட் போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். பிரதர், இப்போ ஃபாரின் போய் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுற விஷயம் ரிலேட்டடாக நிறைய பேசியிருந்தீங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு கிடச்சிச்சு? ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஐஏஎம் அது மட்டும் தான் ப்ரோ எனக்கு தெரியுமே. நம்ம ஃபாரின் அப்ராட் போகணுன்றது எனக்கு ஒரு 1 இயர் முன்னாடி தான் தெரியுமே. ஸோ நான் அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது நிறைய கன்சல்டன்சி கம்பெனிஸ் இருக்குது ஹையர் ஸ்டடீஸ்க்கு நம்மளுக்கு கைட் பண்ணுறதுக்காகவே. ஸோ அவங்களோட ஹெல்ப் எல்லாமே சீக் பண்ணியிருந்தேன். அண்ட் அவங்க கொடுத்த நாலேஜ்லேருந்து சில காலேஜஸ் எப்படின்னா அப்ராடில் தேர்ட் பார்ட்டி இல்லாட்டி கன்சல்டன்சி கம்பெனி வழியாக வந்தீங்கன்னா நாங்கள் அப்ரூவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சில காலேஜஸ் இருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணேன், இவங்ககிட்ட வாங்கின ஐடியாலாம் வச்சுட்டு நம்ம கையிலேயே ஆன்லைன் அந்த இன்டர்நெட் இருக்குல்ல ப்ரோ, அது வழியாக நீங்கள் எந்த காலேஜ்னாலும் போய் சர்வ் பண்ணலாம். அந்த காலேஜோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே அந்த காலேஜ் பற்றின டீட்டெயில், அங்கே ஆக்சுவலி என்ன ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும், நீங்கள் அங்கே அந்த காலேஜில் டிகிரி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும், இப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே அங்கேயே இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி எனக்கு தேவையான ஒவ்வொரு காலேஜாக நான் இன்டர்நெட்லேயே சர்ச் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் ப்ரோ. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் படித்து முடிச்சது உடனே ஹையர் ஸ்டடீஸ் பண்ண ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற கொஞ்சம் அட்வைஸ். படித்து முடித்த உடனே ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறது அது சப்ஜெக்டிவ் தான் ப்ரோ. இப்போது அது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. இப்போ நம்ம ஃபேமிலி வந்துட்டு நம்ம ஹையர்ஸ் படிக்க போகிறோம் அப்படின்னா இன்னொரு 2 இயர்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க போகிறோம், நம்ம கிட்ட இருந்து இன்கம் சோர்ஸ் எதுவும் வராது. அப்படி இருந்தாலும் நம்ம ஃபேமிலி ரன் ஆகும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் வந்துட்டு யூஜி முடித்த உடனே வேலைக்கு போய் தான் நம்ம ஃபேமிலி ரன் ஆகும் அப்படின்னா ஒர்க் போங்க. ஒர்க் போயிட்டு 2 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்கள், ஃபேமிலிக்கும் மணி அனுப்பி வைங்க. அண்ட் அதில் கொஞ்சம் கொஞ்சம் சேவ் பண்ணி நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஃபண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயம் கண்டினியூஸாக படிக்கணுன்றது இந்தியாவுக்குள்ளே படிச்சிங்கன்னா வேல்யூ கம்மி தான் ப்ரோ. நீங்கள் அப்ராடில் போகிறீங்கன்னா கண்டினியூஸாக படிக்கும் போது உங்களை ஒரு ஃப்ரெஷராக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பிஜி முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு வைடான ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ பிரதர், இப்போ நான் வந்து காலேஜ் முடிச்சிட்டேன், ஃபாரினில் போய் ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறேன். ஸோ அதோட ஃப்ளோ எப்படி இருக்கணும்? ஓகே, இப்போ ஹையர் ஸ்டடீஸ்ன்னும் போது நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எனக்கு யூஎஸ் போகணும், யூகே போகணும் அப்படின்ற ஒரு கண்ட்ரி செட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே என்ன யூனிவர்சிட்டி இருக்குது, அங்கே என்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணுறாங்க. இதை நம்ம வந்துட்டு ரிவர்ஸில் பண்ணும் ப்ரோ. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், ஏன்னா அப்ராட் போகணும் போது நிறையா செலவாகும். நம்மளுக்கு பிடிச்சது நம்மளுக்கு வரது அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதில் பெட்டராக ஷைன் ஆக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், என்ன கோர்ஸ் பண்ண போகிறீங்க, இந்த கோர்ஸுக்கு எது ஃபேமஸான காலேஜ், அது எங்கே இருக்குது, இது எல்லாத்தோட முக்கியம் ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. ஏன்னா நடுவில் இப்போ 3 மந்த்ஸாக யூஎஸ் விசா எல்லாமே கேன்சல் பண்ணி வச்சுருக்காங்க இன்டர்வியூவே. அண்ட் இப்போ ரெஸ்யூம் ஆன உடனே விசா இன்டர்வியூவில் வந்துட்டு டெக்னிக்கலாக கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்க போகிறீங்களா, இந்த கோர்ஸ்க்கு இந்த சப்ஜெக்ட் அதுக்குள்ளேருந்து கேள்வி கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே ஜியோ பாலிட்டிக்ஸ். யூஎஸ் போகிறது இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி யூகேல இன்னொரு விஷயம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு அங்கே பிஆர் இல்லாட்டி அங்கே பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆகணும்னா எல்லாமே டபுள் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ் இருந்தால் போதும், ஒர்க் பண்ணால் போதும், ஸ்டூடெண்ட்ஸ்னால் 5 இயர்ஸ் இருந்தால் போதும்னது இப்போ எல்லாமே 10-20 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் அண்ட் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்ன, அதுக்கு எந்த காலேஜ் பெஸ்ட்டு, அந்த காலேஜோட ஃபினான்ஸ் நம்மளால் பேர் பண்ண முடியுமா. ஸோ இந்த ஆர்டரில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் ஹையர் ஸ்டடீஸ் போகிறவங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும், அடுத்து அது எந்த காலேஜ்லலாம் நல்லா இருக்குது, QS ரேங்கிங்னு ஒன்று இருக்குது, அதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணலாம். அடுத்து அது எந்த கண்ட்ரியில் இருக்குது, அதோட ஜியோ பாலிட்டிக்ஸ் நிலவரம் எப்படி இருக்குது, அந்த மொத்த ஃபினான்ஸ் நம்மளால் பேர் பண்ண முடியுமா, எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானிங் இருந்தாலே நம்ம ஈஸியாக ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம் ப்ரோ. ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் உங்களோட ஹையர் ஸ்டடீஸ் ஜர்னி. ஸோ பிரதர், இப்போ உங்ககிட்ட வந்து இந்த பாட்காஸ்ட் மூலமாக நான் நிறைய விஷயம் நான் புதுசாக கற்றுக்கிட்டேன். ஸோ அப்புறம் போய் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுனா என் புரிதலுக்கு நான் என்ன நினச்சிருந்தேன்னா, ஸோ ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம், காலேஜ் ஜாயின் பண்ணோம், படிக்கணும்னு நினச்சிருந்தேன். ஸோ நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க. அடிஷ்னல் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா பிரதர்? இன்னும் ஒரே ஒரு விஷயம் பிரதர், என்னன்னா ஹையர் ஸ்டடீஸ் போகிறவங்க அவங்க காலேஜ் எப்போ அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம எல்லாருமே கடைசி நிமிஷத்தில் வேலை பண்ணி பழகிட்டோம். ஸோ அந்த மாதிரி நான் அப்ளை பண்ணேன்னா எனக்கு ஃபீ அதிகமாக இருக்கும், அந்த ஒரு ரஷ் இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் நான் இந்த செப்டம்பர் இன்டேக் 2025 செப்டம்பர் இன்டேக்குக்கு 2024 நவம்பரே நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் அப்படி இயர்லியாக அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்காலர்ஷிப் எல்லாமே ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ நிறைய ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ராடில் எல்லா யூனிவர்சிட்டிஸுமே நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி நிதானமாக முன்னாடியே
நம்ம வந்துட்டு அந்த காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவசரப்படாதீங்க. நெக்ஸ்ட் இயர் ஒரு கேப் எடுத்து அந்த இயரோட 1 இயர் முன்னாடியே அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃபினான்ஷியலி இன்னுமே பெட்டரான ஒரு வழி கிடைக்கும் ப்ரோ. ஸோ இவ்வளோ நேரம் வந்து 2025 ஃப்ரெஷர்ஸுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஹையர் ஸ்டடீஸ் போகிறவங்களுக்கான கைடன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். கங்க்ராட்ஸ் ஃபார் யுவர் கரியர். தேங்க்யூ பிரதர். இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் பாட்காஸ்ட் வீடியோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. உங்கள் ஃப்ரீ டைமில் போய் செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் பாட்காஸ்ட் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.